Blueberries, Hira presents you. லிரைட் காதல் எபிசோட் 7. சரி வாங்கண்ணா நம்ம ஸ்டோரிக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் எபிசோட் பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டு வந்துடுங்க. கடைசியாக என்ன பார்த்து இருந்திருப்போனா நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டு போயிட்டு இருந்திருப்பீங்க. சரி வாங்க நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். அதோட டேஷாவும் யோசிச்சுட்டு சொல்கிறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படி உங்க கூட கிளம்புறா. அதோட டேஷா அவங்க கிட்ட கேட்குறா, ஹே வயன் மாலுக்கு போகலாமா, துணியெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட நீங்கள் சரி ஆனால் அவங்கள காசு அதிகமாக இருக்கு மாமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட நீங்கள் அப்படி சொல்லிட்டு உடனே டீஷாவும், அட அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வருவியா மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதோட நீங்களும் சரின்னு சொல்கிறீங்க. அதோட அப்படியே எல்லாருமே சேர்ந்து கிளம்புறாங்க. டவுன் ஸ்ட்ராம் எல்லாருமே ஒரு காரில் ஏறிட்டு நீங்களும் காரில் இருக்கிறீங்க. அதோட அங்கேருந்து போக ஆரம்பிக்கிறீங்க. எல்லாத்தையுமே ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க. அது ஒரு டவுன் மாதிரி தான்டா. கரெக்டாக சிட்டின்னு சொல்ல முடியாது. கரெக்டாக அந்த மாலில் வந்துடுறீங்க. டேஷாவும் உங்களோட கையை பிடிச்சிட்டு இறங்குறா. அதோட நீங்கள் டேஷா ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டேஷாவும் "ஆ, அது நான் அப்புறமா சொல்கிறேன், இப்போ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே ஒரு கண்ணால் ஸ்ட்ராமை பார்க்குறா. ஸ்ட்ராமும் அவன் எதுவும் சொல்லலை, நார்மலாக இருக்கான். அதுக்கப்புறமா டேஷா அப்படியே உங்களோட காதலில் வந்துட்டு, இந்த பசங்க ஏன்டி இப்படி இருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்கள் எதை பற்றி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதோட அவளும் ஆ வேற என்ன, ஸ்ட்ராங் என்னை பார்க்க கூட மாட்றான். ஐயோ இவன் என்ன நினச்சிட்டு இருக்க போறா, நம்ம இப்போதானே பேசணும், இப்போதான் லவ் சொன்னோமே அப்படின்னு கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்கள் பசங்க கொஞ்சம் ஓவர் திங்க் பண்ணிக்க மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். அவன் அப்படிப்பட்ட பையன்தான் போல. சொல்லட்டுமா, நம்ம டைம் கொடுத்துட்டு அவங்க என்ன சொல்கிறாங்களோ அது பொறுத்து இருக்குது அப்படின்ற ஒரு பர்சனாக இருக்கலாமோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும், நாங்கள் உங்களை பார்க்குறாரு. அதோட நீங்கள் என்ன ஐப்ரோ ரேஸ் பண்ணுறீங்க இங்கே வான்னு சொல்லிட்டு அவரோட கண்ணாலே சொல்கிறாரு. அதோட நீங்கள் டேஷா நீ போய் ஸ்ட்ராங் கிட்ட பேசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டேவ் கிட்ட போயிடுறீங்க. அதோட டேஷா அப்படி பாவி, நான் இங்கே ஒன்றும் திலேமால இருக்கேன், நீ பாட்டு நான் அவன்கிட்ட போகிறேன், இப்போ நான் ஸ்ட்ராங் கிட்ட தானே போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதனால தானே நான் அவனை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவனும் இப்போ நான் என்ன பேசுறது ரொம்ப ஆக்வர்டாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்கிறா. அதோட நீங்கள் முதல்ல கேளு, என்னை பற்றி என்ன பிடிச்சிருக்கு அப்படிலாம் கேட்டால் தானே தெரியும். அப்படி போய் ஐயோ நான் சொல்லட்டுமா வேணாமான்னு சொல்லிட்டு யோசிச்சா எப்படி ஆ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவரோட சிக்ஸ் லைட்டாக பேக் பண்ணிட்டு போகிறீங்க. அதோட டேவன்கிட்ட போயிட்டு, டே டேஷா ரொம்ப யோசிக்கிறா, ஆ, எனக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல, ஏன்னா எனக்கும் தெரியல, நானும் லவ்ல ஒன்றும் எக்ஸ்பர்ட்லாம் கிடையாது. ஆனால் நீ டேஷாக்கு ஹெல்ப் பண்ணுறியா, எனக்கு என்னன்னு தெரியல, சும்மா ஒரு தைரியம் மாதிரி சொல்லிட்டு விட்டுட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லவும், அவர்கிட்ட ஐயோ அதில் அவள் பார்த்துப்பாவன், நீ நீ ஜஸ்ட் என் கூட இரு, நம்ம 2 பேரும் அவங்க 2 பேரையும் விட்டுட்டோன்னா வச்சுக்கோ, அவங்க 2 பேரும் பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்களும் தலையாட்டுறீங்க. அப்படியே மால்குள்ளே என்டர் ஆயாச்சு. அங்கே எஸ்கலேட்டர்லாம் இருக்குது. நீங்கள் அதை பார்த்துட்டு, டே இது என்ன அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும், அவரும் இது நம்ம நின்னாலே போதும் அப்படியே அங்கே போயிடலாம், அதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு சின்ன குழந்தை இருக்கும், பலூன் பிடிச்சிருக்கும். அந்த குழந்தை அப்படி அது மேலே ஏறி நின்றுக்குது, அவங்களோட அம்மாவோட கையை இறுக்கி பிடிச்சிக்குது. அதோட நீங்கள் பார்த்துட்டு அப்படியே போயிடலாமா, எப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க அந்த குழந்தை தன்னோட அம்மா கிட்ட பேசிட்டு அப்படி மேலே போயிடுது. அதோட நீங்கள் ஆ அப்படின்றீங்க. அதோட டேமு வரியா போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆனால் விழுந்துட்டோன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க.
அதோட டேவும் "விழலாம் மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், டேஷாவும், ஸ்ட்ராமும் அவங்க 2 பேரும் அப்படியே தன் பேசிட்டே போயிட்டே இருக்காங்க. அதோட அவங்களோட சைடு பார்த்தா, ஸ்ட்ராமும், "ஆமா, நீங்கலாம் ஏன் எதுவுமே பண்ண மாட்டேட்ருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவளும், "நாங்க என்ன பண்ணாம இருப்போம்? நாங்க பண்றது நீங்கலாம் பண்ண மாட்டீங்க." அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அப்படியே பேசிட்டு போயிட்டே இருக்காங்க. அதோட அங்க டேஷாவும் அப்படியே நின்னுடுறா. கரெக்ட்டா அதோட நீங்க டேஷாவ பார்த்துட்டு, "அடியே விழுந்துற போற" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "ஐயய்ய! அதெல்லாம் விழமாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவ கரெக்ட்டா ஏறிக்கிறா. அவளும் ஒரு கொஞ்சம் டைம்லயே அவ அங்க போயிடுறா. அதோட நீங்க டவுங்க பார்த்துட்டு, "ம் டேய் இதில எப்படி நிக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதோட டேவும், "இத்தோ இப்படி" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கால எடுத்து வைக்கிறாரு. அதோட நீங்க அவர பார்த்துட்டு, "சரி" அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறீங்க. ஆனா அதுக்குள்ளே டக்குனு மூவ் ஆகுது. அதோட நீங்க, "ம் எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே நின்னுறீங்க. அதோட அவரு உங்க பக்கத்துல வந்துடுறாரு. அப்படியே உங்களோட கைய பிடிச்சு தூக்கிடுறாரு. பிரைடல் ஸ்டைல்ல. அதோட நீங்க, "டேய் எல்லாரும் பார்க்குறாங்க. பரவால்ல நான் வரேன். ஆனா அ இல்லைன்னா நான் ஸ்டேர்ஸ்ல வந்துக்கிறேன். அ விடு பரவால்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவரும், "அச்சோ! வயன்மா எனக்கு புரியுது. நான் உன்ன இப்படியே கூட்டிட்டு போயிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவரு உங்கள விடவே இல்ல. அதோட நீங்க, "அ டேப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்லவும், அவரும், "சொல்லு வயன்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. "உனக்கு என் மேல கோவமாவே வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டேவும், "ஏன் கோவப்படணும்?" "இல்ல, எனக்கு இது கூட வரலன்னு சொல்லிட்டு கோவமாவே வரலையா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், டேவும், "ஏன் வயனு நான் உன் மேல கோவப்படணும்? உனக்கு இது முதல் வாட்டி பார்க்குற, இவ்ளோ ஃபாஸ்ட்டா போகுது. புரியுது, பரவால்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதோட நீங்க, "ஐ லவ் யூ டேவம்பா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவரும், "லவ் யூ வயன்மா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இது நீங்க சொல்லிக்கிறது 2 பேருமே பார்க்குறாங்க. டேஷாவும், ஸ்ட்ராமும். பார்த்துட்டு நெக்ஸ்ட் அவங்க 2 பேரையும் பார்த்துக்கிறாங்க. அதோட டேஷா அப்படியே ஐப்ரோ ரெய்ஸ் பண்ணும்போது, அவரும், "எப்ப சொல்லப் போற? ஆ? நான் ஒன்னும் ஃபோர்ஸ்லாம் பண்ண போறதில்ல உன்ன. தெரியும் நல்லா ஸ்ட்ராங் இண்டிபெண்டன்ட் வுமன் நீ. ஒரு பையன் இருக்கணுன்ட்டு யோசிக்க மாட்ட தெரியும். நீ நடக்கிற விஷயத்திலே எல்லாமே புரியுது. அம் நான் ஒன்னும் உன்ன அப்படி எதுவும் நெனச்சு சொல்லல. உன் கூட இருந்தா எல்லாம் நல்லா இருக்கும்னு நெனச்சுட்டு தான் சொன்னேன். ரொம்ப மொட்டையா ஐ லவ் யூ சொன்னேன்னா, என்ன மன்னிச்சுக்கோ. ஆனா, எனக்கு இதுக்கு மேல அப்படியே ரொமான்டிசைஸ் பண்ணிலாம் வரல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், டீஷாவும் முதல் வாட்டி ஷை ஆகுறா. ஷை ஆகுறது அவளோட டிக்ஷனரியிலேயே இல்ல. இருந்தாலும் அவ முதல் வாட்டி ஷை ஆகுறா. அதோட நீங்க கரெக்ட்டா வந்திருப்பீங்க. டேஷாவும் உங்கள பார்த்துருந்துருப்பா. அதோட நீங்க டேக் கிட்ட இருந்து வெளியில வந்துட்டு, "சரி அ எங்க போணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்குள்ள டேஷாவும், "அ 1 நிமிஷம் நான் இவள எடுத்துக்கிறேன். ஒரே 1 நிமிஷம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவரும் கொஞ்சம் சிரிச்சுட்டு, "ஐயோ! இதுக்கெல்லாம் ஏன் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? பேசுறதுனா பேசுங்க." அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் மென்ஸ் செக்ஷனுக்குள்ள போயிடுறாங்க. நீங்க 2 பேரும் வுமென்ஸ் செக்ஷன்ல போயிட்டு, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "அவன் திருப்பியும் என்கிட்ட பேசுனான்." அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அதோட நீங்க, "பேசுனா? நீ எப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் கிடையாதே!" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவளும், "ஆமா, எனக்கு முதல் வாட்டி ஏதோ ஒரு மாதிரியா இருந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்க, "ஆ உனக்கு ஷையா இருந்துச்சா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அதோட அவளும், "அ ஆஹா அதுதான் போல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ஐயடா! ஷையே உன் டிக்ஷனரியில இல்லன்னு சொல்வ. இப்போ ஷை ஆயிட்டேன்னு சொல்ற." அ அது ஸ்ட்ராங் சொன்னா. அ எ என்ன சொன்னான்னு தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதோட நீங்க, "என்ன சொன்னா எனக்கு என்ன தெரியும்? நான் நான்
வேற விஷயம் பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவளும் உங்களோட ஷோல்டரை அப்படியே லைட்டா தட்டி விட்டுட்டு பார்த்தேன் பார்த்தேன் 2 பேரும் ஐ லவ் யூன்னு சொல்றது என்னமோ உன்னை பார்க்கறது என்னமோ ஆஹா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நீங்க ஆ சரி இப்போ உங்க 2 பேருக்கு நடுவில் என்ன ஆச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் டேஷாவும் அது எதுவும் இல்ல. ஆ அவன் அவன் வந்து என்கிட்ட சொன்னான். என்னால அ ரொமான்டிக்காலாம் சொல்ல முடியல. ஆனா, அம் அவன் நிஜமாலே லவ் பண்ணான். ஆ நான் யோசிச்சே சொல்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு, ஆ அதுக்கு நான் டைம் குடுக்குறேன். அம் அப் அதுக்கப்புறமா என்ன சொன்னா? அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதோட நீங்க விழுந்துட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட அவளும், ஆ நான் எதுக்கும் விழலையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஸ்ட்ராமனி லவ் பண்றேன். நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். நீ ஒன்னும் கன்ஃபார்ம் பண்றியோ இல்லையோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட டேஷா, அ இல்ல இல்ல அ அது அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் பேசலான்னு வரும்போது அவளோட வார்த்தையே வரல அவளுக்கு. அதோட நீங்க, ம், ம். அவ்வளோதான். லவ்ல வாய் சிக்கிச்சு போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இ இல்ல. ஆ, ஆ அது இவன் அது சொன்னான். அம் நான் இன்னும் வந்து உன்ன ஃபோர்ஸ் பண்ணல. நான் இண்டிபெண்டன்ட்டான வுமன்னு அவனுக்கு தெரியுமா. அதனால தப்பா ஒண்ணும் நினச்சுக்க கூடாதுன்னு சொன்னான். ஆ அதுக்கப்புறமா ஆ அ அதுக்கப்புறமா வந்து, "நீ பரவால்ல. எப்ப சொல்றியோ சொல்லு. உனக்காக நான் வெயிட் பண்றேன்ற" மாதிரி சொல்லாம சொன்னான். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட நீங்க, ம்ஹ்ம். கண் பேசுற பார்வைலாம் உனக்கு புரியுது போல. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆ அது அது இல்லையே! அதெல்லாம் புரியலையே! அவனோட டோன்ல இருந்து சொன்னேன். அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆ நானும் ஸ்டார்ட்டிங்ல அப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன். நீயும் என்கிட்ட அப்படிதான் சொல்லிட்டு இருந்த. அப்புறம் தானே தெரிய வந்துச்சு. நாங்க 2 பேரும் லவ் பண்றோம்ன்னு சொல்லிட்டு. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், டேஷாவும், பரவால்ல, பரவால்ல. இப்ப நம்ம 2 பேரும் செட்டில் தான். அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க 2 பேரும் சிரிச்சுட்டே அந்த சைடு போறீங்க. அதே டைம் ஸ்ட்ராமும் டேயோட சைட்லயும், "டேய் மச்சான், நான் ஒண்ணு சொல்லட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ம் சொல்லவும், அதோட டேயும், "ஆ என்னன்னு சொல்லு மச்சான்" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. "இல்லடா, அ அப்ப நான் சட்டுன்னு சொல்லிட்டேன். அவளும் எதுவும் சொல்லல. பார்த்துட்டு தான் இருந்தா அவளு. அ அவளும் எதுவும் சொல்ற மாரி தெரியல. உனக்கு ஏதாவது உன் அயன் வழியா தெரிய வந்துச்சுன்னா சொல்லு என்ன, ஆ?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட அவரும், சொல்றேன், சொல்றேன். ஆமா, நான் முன்னாடியே சொன்னேன்ல, ஏதோ நீ லவ்ல விழுற மாரி இருக்குடா மச்சான் அப்படின்னு சொல்லும்போது, நீ என்ன சொன்ன? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதோட அவரும், ஆ அப்ப நான் மறுத்தேன் தான் ஒத்துக்கிறேன். ஆனா அவள பார்த்துக்க ஏதோ ஆகுது மச்சான். என்னன்னு சொல்ல தெரியல. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட அவரும், இது தான்டா காதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அது புரிஞ்சதுக்கு இத்தனை நாள் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், டேய் மச்சான் ஒழுங்கா பேசுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட அவரும், என்ன பண்றது, பேசுற வார்த்தைகள் புரிய மாட்டேட்டு இருக்கே எனக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தலையை சுரிஞ்சுட்டே சொல்றாரு. அதோட டேயும், சரி வா, நம்ம அவங்க கிட்டே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், டேய் மச்சான், நான் எப்புட்றா திருப்பி ஒழுங்கா ப்ரப்போஸ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதோட டேயும், எதுவும் இல்ல, ஆக்ஷன்ஸால காமி, ஆக்ஷன்ஸால காமி, நான் உன்னை ரொம்ப விரும்புறேன்னு சொல்லிட்டு, ம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஸ்ட்ராமும், நான் அவளை ஜஸ்ட் விரும்பலடா மச்சான், எப்படின்னு சொல்ல வரல எனக்கு. அதுதான், அந்த அந்த வார்த்தைகள் நான் வந்து தொலைய மாட்டிட்டு இருக்கேன். வந்தாலும் அது, ச்சே, எப்புட்றா எங்கேருந்துடா அந்த வார்த்தைங்கலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவனும் சொல்றான். அதோடட்டு, நீ என்ன நினைக்கிறியோ அதை அப்படியே வெளிப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதில் தானடா மச்சான் பிரச்சனையே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங் சொல்றான். அப்படியே இதெல்லாம் சொல்லிட்டு உங்க சைடுக்கு வரான். அதோட நீங்களும்,
ஏய் இங்க பாருடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அடச்சி இருடி அப்படின்னு சொல்லிட்டு அவ பாட்டுன்னு துணியை தேடிட்டு இருக்கா. அதோட நீங்க அடியே ஸ்ட்ராங் வரான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட அவ சட்டுன்னு அதெல்லாம் வச்சுட்டு திரும்பி பார்க்குறா. சரி சரி, இவ்வளோ ஒன்றும் ஃபாஸ்ட்டாக இருக்க தேவையில்ல. அப்படி ஒன்றும் அவன் எதுவும் வந்து உன்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டுலாம் சொல்லலை, வந்துட்டுருக்கான். அதோ அங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கவும், அதோட அவளும் ஆம், இரு அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு சின்னதாக ஒரு மிரர் இருந்திருக்கும். அங்கே போயிட்டு அவளோட ஹேர்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு, லிப்ஸ்டிக் கொஞ்சம் போட்டுக்கிட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், எது எப்பத்துலேருந்துடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்குறீங்க. அதோட அவ ஆ இது எப்பத்துலேருந்தோ இருக்குதான். சரி போட்டுக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆ ஆ, போட்டுக்கோ. ஆனா இதெல்லாம் ரொம்ப புதுசா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ சொல்லவும், அதோட அவளும் நீயும் போட்டுக்கோ அழகா இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அ இதெல்லாம் நான் அவ்வளோக்கா போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதெல்லாம் எனக்கும் தெரியும். ஆனா கொஞ்சம் போட்டு என்னாச்சு குட்டியோ அப்படி மெஸ்மரைஸ் ஆகியோன்னு பார்ப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட நீங்க ம் சரி நீயே எனக்கு போட்டு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றீங்க. அதோட அவ உங்களுக்கு போட்டு விடுறா. அந்த டைம் கரெக்டாக டே வரா. அதோட நீங்க அவனை பார்த்துட்டு ஐப்ரோ ரேஸ் பண்றீங்க. அதோட அவரு செம்மையா இருக்கே! ஐயோ! லிப்ஸ்டிக் கிஸ் பண்ணணும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட நீங்க ஆ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. அ அவரு அப்படியே தலையாட்டிட்டு, ஆல்ரெடி ஒரு லிப்ஸ்டிக் கிஸ் பண்ணணும்னு தோணும். இப்போ வேற லிப்ஸ்டிக் போட்டுட்டியா? அ என்ன ஃப்ளேவர் அது? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆ ஸ்ட்ராபெர்ரின்னு நெனைக்கிறேன். அம் எனக்கு ஸ்ட்ராபெர்ரி ரொம்ப பிடிக்கும் தெரியுமா வயன்? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆ தெரியுமே! உனக்கு ஸ்ட்ராபெர்ரி ரொம்ப பிடிக்கும்னு தெரியுமே! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அப்படியே தலையாட்டிட்டே சொல்றீங்க. அதோட அவரு, சரி லைட்டா நான் கிஸ் பண்ணிக்கட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், உங்களோட கண் அப்படியே விரியுது. அதோட நீங்க, அ டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஐயோ! அப்படிலாம் சொல்லக்கூடாதுல்ல. நான் வேற நெனச்சதில்ல பட்டு பட்டுன்னு சொல்லிடுறேன். அப்படின்னு சொல்லிட்டு ராமும் டே பண்ண மாரி தான் அவனும் அங்க டீஷர்ட் பொடி பண்ணி இருந்திருப்பா. அதோட ஸ்ட்ராங் டீ கிட்ட வந்துட்டு, "டா யார்ரா உங்கள லிப்ஸ்டிக் போட சொன்னது?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "ஆ உன் ஆள் தான் என் ஆள்கிட்ட சொன்னாப்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஐயோ! முதல்ல நார்மல் லிப்ஸ் பார்க்கவே அழகா இருக்கும். இதுல வேற டேய் சரி வா நம்ப இந்த ட்ரெஸ்ஸு பார்க்குற மாரி பார்த்துட்டாச்சு நம்ம டைவர்ட் ஆகலாம். அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஆ இது நீ இப்ப சொல்லு. நான் எப்பத்துலேருந்தோ பண்ண ஆரம்பிச்சாச்சு. அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் அந்த மாரி பண்ணிட்டுருக்காங்க. அதோட நீங்க, இவங்க 2 பேரும் ஏன் விமென் செக்ஷன்ல வந்து இது பண்ணிட்டுருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அவகிட்ட கேட்கவும், அவளும், அது என்ன தெரியுமோ? ஒரு வேளை நம்மளுக்கு தான் ட்ரெஸ் எடுக்குறாங்களோ? இவளுங்க இவனுங்க நிஜமாலே இதான் பண்றானுங்களோ? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதோட நீங்களும், "அடியே இப்படியாடி பேசுவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதோட அவளும், "இவ்ளோ மரியாதை குடுக்குறதே பெரிய விஷயம்." அப்படின்னு சொல்றா. அதோட அங்க டெவங்கும் வந்துடுறா. வந்துட்ட உடனே, "வயன், எனக்கு தெரியும் நீ இந்த மாரி ட்ரெஸ்ஸு போட்டது கிடையாது. ஆனா, இது உன் மேல அழகா இருக்கும்னு நெனைக்கிறேன். போய் பார்க்குறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்களும் தலையாட்டுறீங்க. அப்படியே அந்த ட்ரெஸ் எடுத்துட்டு போய் ட்ரையல் ரூம்ல போறீங்க. அதோட பின்னாடி டேஷா வரா. "ஏய் நானும் வரேன்டி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஆம் "நீங்களும் இந்த ட்ரெஸ்ஸு போட்டு பார்க்குறதுனா பாருங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவன் சைடுல எடுத்து வச்சிடுறான். அதோட டேஷா அவ கையில ஒரு ட்ரெஸ் இருந்திருக்கும். அதோட அதுவும் அது மேலே எடுத்து வச்சுட்டு அவ போறா. அதோட ஸ்ட்ராமும் டே கிட்ட பார்க்குறா. "இத நான் என்னடா எடுத்துக்கிறது?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், மச்சான் எஸ்ன்னு தான் நெனைக்கிறேன். அ கொஞ்சம் எதுக்கும் ரெடியா இரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவனும் குதிக்க ஆரம்பிச்சிடுறான். "டேய் டேய் டேய் நில்றா, இருடா பைத்தியக்காரன்னு நெனச்சுக்க போறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அவ பின்னாடி பைத்தியம் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவன திருத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்காக வெளியில அப்படியே வெயிட் பண்றாங்க. அதோட நீங்க உள்ள போயிட்ட உடனே, "சரி சரி வா"
அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறீங்க. அதோட உள்ள போயிட்டு அந்த ட்ரெஸ் போடவும் உங்களுக்கு நிஜமாலே செம்ம அழகா இருக்கு. அதோட நீங்க அவளாண்ட பார்த்துட்டு ஐப்ரோஸ் ரேஸ் பண்ணி கேட்குறீங்க, "எப்படிடி இருக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "சும்மாலாம் சொல்லக்கூடாது. உன் ஆள் தூள் கெளப்புறான் போ" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நீங்களும், "ம்ஹ்ம். உன் ஆள் என்ன 2 துணி குடுத்தானா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "இல்ல, இல்ல. பாவம் பையன். நான் ரொம்ப இண்டிபெண்டன்ட்ன்னு நெனச்சுட்டான் போல. நான் ஒண்ணும் அவ்ளோ இண்டிபெண்டன்ட்டும் கிடையாது. அது அவனுக்கு தெரியாதுல்ல." அப்படின்னு சொல்லிட்டு அவ கொஞ்சம் ஷையா அந்த துணியில இருக்கிற ரோப் வச்சு விளையாடிட்டு சொல்றா. அதோட நீங்க, "ம்ஹ்ம். இது எங்கேயோ போது" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "சரி, சரி. நான் வெளியில போறேன். என் ஆள்கிட்ட காமிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட டேஷாவும், "அடி இருடி. 2 பேரும் நம்ம எப்படா வரப்போறோம்னு அப்படியே அங்கேயே கதவையே பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. நம்ம நல்லா கொஞ்சம் சேர்ந்தே போலாம். என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நீங்களும், "ஆ சரி போலாமே" அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறீங்க. அதுக்குள்ள டெஹாங்கும் இன்னொரு ட்ரெஸ் பார்த்துருந்துருப்பான். அதோட அத எடுத்துட்டு வந்து, சரி இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதோட 2 பேரும் சேர்ந்து வெளியில வரீங்க. அப்படியே வாயே தரையில விழுற அளவுக்கு உங்கள பார்த்துட்டு இருக்காங்க. அதோட அப்படியே உங்கள பார்த்துட்டு, "செம்ம அழகா இருக்குடி ஒயன். இது நீ வாங்குறியா? உனக்கு ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இது ட்ரெஸ் ஓகே தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட அவரு உங்கள பேசவே விடல. நேரா அவரு பேச ஆரம்பிக்கிறாரு. "அப்படின்னா ஓகே. இந்த ட்ரெஸ் நீ வாங்கு. என்ன? நான் நான் பே பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவரு இன்னொரு ட்ரெஸ் எடுத்து கையில குடுக்குறாரு. இது இதே மாதிரி தான். "உனக்கு பேட்டர்ன் பிடிச்சிருக்கா? இல்ல உனக்கு ஃபிட்டா இருக்கா? அதெல்லாம் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட இந்த சைட் ஸ்டார்மும், டேஷாவும் ஸ்டார்ம் டேஷாவ பார்த்துட்டு, "அத்தே இவ இந்த மாரி ட்ரெஸ் போட்டாக்கா அவ்ளோதான் என் கண்ணு எங்கெங்கேயோ போகுது. வேண்டாம், வேண்டாம், வேண்டாம். உங்களுக்கு ஓகேவா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "இதுக்கும் ஓகே, அதுக்கும் ஓகே" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதோட அவன், "இந்த ட்ரெஸ்ஸும் ஓகேவா?" நான், "ஆ இந்த ட்ரெஸ்ஸும் ஓகே தான். நீங்க கையில பிடிச்சிட்டு இருக்கிறதும் ஓகே. நான் போட்டுட்டு இருக்கிறதும் ஓகே. வேற ஒண்ணும் ஓகே தான்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதோட இது அவனுக்கு புரியல. அவன் யோசிச்சுட்டு இருக்கான். "வேற எது குடுத்தேன்?" அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். அதோட கிட்ட போயிட்டு, "வேற என்னடா குடுத்தேன் நான் இவகிட்ட?" அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும். அட லூசு மண்டையனே! அவன் என்ன சொல்றான்னா, உன் காதலுக்கு ஓகேன்னு சொல்றான்னு நெனைக்கிறேன். எதுக்கும் ஒரு வாட்டி கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட ஸ்ட்ராங் அவகிட்ட போயிட்டு, "டேஷா நீ நிஜமாலே என்னோட காதலுக்கும் ஓகேன்னு சொல்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டவுட்டா கேட்குறான். அதோட அவளும், "ம். அதுக்கும் தான் ஓகேன்னு சொன்னேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதோட அவ உங்க பின்னாடி வந்து ஒளிஞ்சுக்கிறா. அதோட நீங்க, "அடியே என்னடி என் பின்னாடி வந்து ஒளிஞ்சுட்டு இருக்க? போ அ உன் பாய் ஃப்ரெண்ட் பின்னாடி ஒளிஞ்சுக்கோ" அப்படின்னு சொல்லிட்ட உடனே அவளும், "ஆ சரி அதுக்குன்னு அவ்வளோ சீக்கிரத்துல என்ன விட்டுட்டா போயிடுவ?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இரு இன்னும் ஒரே ஒரு வாரத்துல பாரேன், என் பக்கத்துல நீ இருக்கியான்ட்டு கூட என்ன பார்க்க மாட்ட. ம். எனக்கு தெரியும் உன்ன பத்தி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட அவளும், "ஐயோ! என் புஜ்ஜிமா அப்படிலாம் சொல்லாதடி" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், அதோட டே "சரி, சரி. வாங்க நம்ம வேற எங்கேயாவது போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், கரெக்ட்டா அங்க ஸ்ட்ராமும், "ஏய் கேம் ஸ்டேஷனுக்கு போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதோட நீங்க பார்த்துட்டு, "கேம் ஸ்டேஷனா? அதுல என்ன இருக்கும்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இவங்க. "சரி வா போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு இட்டுட்டு போறாங்க. அங்க ஒரு கேம் ஸ்டேஷன் மாரி இருந்திருக்கும்டா. அத பார்த்துட்டு தான் வந்து கேட்டுருந்துருப்பான். அதோட அங்க நடந்து போயிட்டுருக்கீங்க. சரிடா, இதோட நான் இந்த எபிசோட் முடிச்சுக்கிறேன். என்னடா ஷிப்பு வரும் வரும்ன்னு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. ஒரு கொஞ்ச நேரம் எடுக்கும். நான் இது ஒரு ஃப்ளோல இட்டுட்டு போயிட்டுருக்கேன். ஷிப்பு கண்டிப்பா 9த் எபிசோட்லயாவது வரும். இது 7த் எபிசோட். 8த் எபிசோட்ல கேமிங் பத்தி வரும். ஆ அதில எண்ட்ல வேணா ஷிப்பிங் ஸ்டார்ட் ஆகலாம். எனக்கு தெரியல. நான் அப்படியே ஒரு ஃப்ளோல இட்டுட்டு போயிட்டுருக்கேன்.
சரி, உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ஆம், சரி டபுள் பெரிஸ். லவ் யூ ஆல். பாய்.